எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. என்னுடைய 50 ஆண்டுகால நண்பர், அவருடைய திறமை பற்றி, அவருடைய சாதனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், டைரக்டர்கள், நடிகர்கள் வந்து அறிமுகப்படுத்தி அவரை வாழ வைத்த திரையுலகத்தை வாழ வைத்தவர் பாரதிராஜா அவர். அது மட்டும் இல்லை, டைரக்டர்ஸ்க்காகட்டும், ப்ரொடியூசர்ஸ்க்காகட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட முதல்ல வந்து குரல் கொடுத்து அவருக்காக போராடியவர் பாரதிராஜா அவர்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனால் கூட அவருடைய படைப்புகள் மறக்க மாட்டாங்க. அவர் பேர் எந்தெந்துக்கும் தமிழ் மக்கள் இதயத்தில் எந்தெந்துக்கும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு குழந்தை மாதிரி உள்ளே என்ன இருக்கோ அது வந்து ஓப்பனாக சொல்லிடுவார். பிடிச்சா பிடிச்சது, இல்லைன்னா இல்லை. என்னை பற்றி அவர் நிறைய விமர்சனம் வச்சுருக்காரு. அது நான் முன்னே எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் நடிப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட இருந்தாலே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ வந்து ஓப்பனாக அவ்வளோ நல்லா பேசுகிறவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் மறைஞ்ச புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், நடிகர் திரு சிவாஜி சார் அவர்கள், எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ அன்போடு இருந்தவர். யார் வீட்லேயும் வந்து அவர் வீட்டிலே வந்து அவர் பெட்ரூமுக்கே வந்து எந்த நேரத்திலும் போக வேண்டியவர். அந்த அளவுக்கு ஒரு உரிமை, அன்பு, நட்பு கொண்டாடும். அவருடைய மறைவு வந்து திடீர்னு இல்லை, ரொம்ப நாளாக இருந்தது. எனக்கு வந்து அவர் உங்களோட இருக்கும்போதே வந்து நான் பார்க்கணும்னு சொன்னால், இல்லை எனக்கு கொஞ்சம் சரியாயிடுவார், குணமாயிடுவார், அப்போ வாங்க, அப்போ சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது வந்து அவர் உங்களோட இருக்கும்போது லாஸ்ட் டைத்தில் வந்து அவர் பார்க்காமலே போயிடுச்சு. அவர் எந்தெந்தும் என்னுடைய நினைவில் என் கூடவே எல்லா எப்போவும் இருப்பார். ஒரு ஆத்மசாந்தி அடைவார். குடும்பத்தாரிகளுடைய ஆழ்ந்த அனுதாபம். அவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அதை யாருமே வந்து திரைப்படங்களாக, சினிமாவாக நான் பார்க்கறது இல்லை. ஒவ்வொரு படைப்புகளும் அது ஒரு கதை சொல்லும். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு புது வேதம்னு சொல்லலாம். வேதம் புதுதுன்னு எடுத்தார். அவரே ஒரு புதிய வேதம் சினிமாவில். அப்படி வாழ்ந்துட்டு இப்போவும் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த சினிமா ஆரம்பித்து ஒவ்வொரு படங்களும் ஆரம்பிக்கும் போது அந்த கைகள் மேலே வந்து அந்த வாய்ஸ் வருது, தமிழ் மக்கள். அந்த மறக்க முடியாது யாராலும். அதுலேயும் வந்து வேதம் புதிதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு புது வேதம். இன்றைய தலைமுறைகள்லாம் வந்து படிக்க வேண்டிய பாடப்புத்தகம் தான் நினைப்பேன் அவருடைய சில படங்கள். அவருடைய இழப்பு வந்து அவருடைய இழப்பு அது எப்படி சினிமாவில் ஈடுகட்டுறதுன்னு சொல்ல முடியாது. கஷ்டமாக இருக்குது, நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆத்மசாந்தி அடையும். என் இனிய தமிழ் மக்களே, இந்த வார்த்தைகளுக்கு, இனிமையான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் என் அருமை அண்ணன் பாரதிராஜா அவர்கள். இனிமேல் அந்த குரலை இனிமேல் கேட்க போகிறோமா தெரியும். ஆனால் இந்த குரல் நம்ம கூடயே வாழ்ந்துட்டுருக்கோம். கிராமத்து
கதைகள் கலாச்சாரத்தை வந்து மையமிட்டு முக்காவாசி படங்கள் அவர் எடுத்திருக்காரு. அந்த எனது இனிய மக்கள் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை வரும்போதே திரையரங்கமே வந்து கரகோஷமாக இருக்கும். அப்படி மக்களோட மனசில் போய் ஒரு அருமையான ஒரு இடத்த பிடிச்சவர் என் அருமை அண்ணன் பாரதிராஜன். முதல் மரியாதை படம் பார்த்துட்டு ஐயா வந்து கூப்பிட்டாங்க. படம்னு சொல்கிறேன், முதல் மரியாதை கதையை கேட்டுட்டு எங்கள் ஐயா வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. பாரதிராஜன் ராசா ராசான் தான் ரொம்ப பிரியமாக கூப்பிடுவாங்க. நான் எத்தனையோ படங்கள் பண்ணிக்கிட்டேன், எத்தனையோ கலைஞர்கள் கூட, எத்தனையோ டைரக்டர்ஸ் கூட வந்து பண்ணியிருக்கேன், நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் என் வீட்டில் இருக்க என் மனைவி கமலா என்ன சொல்கிறான்னா, நீங்கள் பாரதி ராஜா கூட நடித்தா தான் நீங்கள் ஒரு முழு நடிகர்னு சொல்கிறாப்பா அப்படின்னா. அந்த அளவுக்கு வந்து மக்களோட மனசில் இடம் பிடிச்சாருங்கிறது தான் என் அண்ணன் பாரதி ராஜாவோட அருமை பெருமை. திரையுலகம் இருக்கிற வரைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். என் அருமை தம்பி விஜய் அவர்கள் அரசு மரியாதை பண்ண போகிறான்னு கேள்விப்பட்டவொன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திரையுலகத்தின் சார்பாக, எங்கள் அன்னை இல்லத்தின் சார்பாக எல்லாருக்கும் அவர் விஜய் அவருக்கு நன்றி சொல்லி, மற்ற ரசிகர்கள் அத்தனை பேருக்கும், அவரது குடும்பத்தாருக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அண்ணன் பாரதிராஜோட புகழ் ஓங்குக, வாழ்க. வணக்கம். தேங்க்யூ. என் இனிய தமிழ் மக்களே, இந்த காந்த குரலை காற்றுல கரைஞ்சி போச்சு. நினைக்கும் போது சங்கடமாக இருக்குது. இன்றைக்கி நாங்களாம் ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரான்னு சொல்கிறோம், அவர் கற்றுக் கொடுத்துட்டு தான். அவரை பார்த்து ஒரு டைரக்டர் எப்படி நடந்துக்கணும், செட்டில் எப்படி உட்காரணும், எப்படி கமெண்ட் பண்ணணும், எல்லாமே அவர் தான். அவர் மாதிரி குரலை மாற்றி தான் பேசுவோம். ஆர்டிஸ்ட் சொல்லித்தரும் போதெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ரோல் மாடல். சினிமாவில் டைரக்டரானா சார மாதிரி தான் இருக்கணும். எல்லோரும் ரொம்ப பிடிச்சமானவங்களை அப்பான்னு கூப்பிடுவோம். சினிமாவில் நிறைய பேர் அப்பான்னு கூப்பிட்ற ஒரு டைரக்டர் அவர். அவர் என் பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னா அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கம் வராது. சார் என் பேர் சொல்லிட்டாரு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு படம் பார்த்து அதில் கவர்ந்து சினிமாவுக்கு வந்து டைரக்டராகி வந்தேன். என்னை தட்டி கொடுத்து அது நல்லா பண்ணிக்கிறா, சூப்பரான போதெல்லாம் அவர் சந்தோஷம் இருக்கும். இந்த அற்புதமான இதயம் நம்ம விட்டு போகுது. அவர் கற்றுக் கொடுத்த பாடம் நினைவு அவருடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம். அவர் ஆத்மா சாந்தியடைய இறைவன். தமிழ் திரைப்படம் வாழ்வியலை பேசியது, கிராமத்தின் அழகியலை பேசியது. தமிழ் சினிமாவுக்கு உலக கிரீடம் கிடைத்தது பாரதிராஜாவின் வருகைக்கு பிறகுதான். அந்த மாமனிதனின் புகழை காலம் உச்சரித்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு கலைஞன், சிறந்த கலைஞன் தன்னை மட்டும் உருவாக்கிக் கொள்கிறவன் இல்லை. ஒரு கலைஞன் தன்னை உருவாக்கி கொண்ட பிறகு கலைஞர்களையும் உருவாக்கினால் அவன்தான் மகா கலைஞர். இன்றைக்கு திரையுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல கலைஞர்கள் பாரதி ராஜாவால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லது பாரதி ராஜாவின் உந்து சக்தியால் தங்களை தாங்களே உருவாக்கி கொண்டவர்கள். அவருடைய புகழ் காலமெல்லாம் நின்று நிலைப்பதற்கு இந்த நாட்டு மக்களும் ரசனையும் தொடர்ந்து அவருக்கு துணை இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் பாரதி ராஜா அவர்களின் இறுதிச் சடங்கு எங்கு நடைபெறும் என்பதை குடும்ப தலைமை தீர்மானித்திருக்கிறது. பாரதி ராஜாவின் குடும்பத்தார் பாரதி ராஜா அவர்களை அவர் பிறந்த மண்ணில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது. எந்த மண்ணில்
அவர் முதல் தண்ணீர் குடித்தாரோ, எந்த மண்ணின் காற்றை அவர் சுவாசித்தாரோ, அந்த மண்ணின் படுக்கையில் அந்த மகா கலைஞன் தன் கடைசி படுக்கையை தேடிக்கொள்ளப் போகிறார். நாளை முற்பகல் அவரது உடல் தேனி மாவட்டம் காற்றோட்டுக்கு அருகே உள்ள அவரது பண்ணைக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு பிற்பகல் 3 மணி அளவில் அடக்கம் நடைபெறும் என்பதை குடும்பத்தாரின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசுக்கு கலை உலகத்தின் சார்பில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜா அவர்களுக்கு காவல்துறை மரியாதை வழங்கப்படும் என்று அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருப்பதைக் கண்டு நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். அந்த அரசு மரியாதையை வழங்கிய தமிழ்நாட்டு அரசுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜாவின் புகழ் ஓங்கும். கலைத்துறை மட்டுமல்ல, பொதுமக்களும் பாரதி ராஜாவுக்காக இரங்கல் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தனிமனித வாழ்வையும் தன் கலைப்படைப்பால் பாதித்த பெருங்கலைஞர் பாரதி ராஜா. அவர் புகழ் நிலைக்க, அவர் பெயர் வாழ்க. மரணம் என்பது அவரது பௌதிக உடலுக்கு மட்டும்தான், அவரது கலைக்கல்ல. அவரது கலை காலம் கடந்தும் அவரது புகழை பாடிக்கொண்டிருக்கும். தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கைகளை, கனவுகளை, நிராசைகளை, பண்பாட்டு பெருமைகளை, வீரியத்தை இந்த மண்ணுக்கு விளக்கிக் கொண்டே இருக்கும் பாரதி ராஜாவின் பெயரும் அவர் கலை படைப்புகளும் வாழ்க. தேனி மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கொடைக்கானல் பிரிவுக்கு பக்கத்தில் இருக்கும் காற்றோட்டில் பாரதி ராஜாவின் பண்ணை வீட்டில் அவரது உடல் நாளை பிற்பகல் 3 மணிக்கு அடக்கம் செய்யப்படவிருக்கிறது என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக நீலாங்கரை வீட்டில் அவரது உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. அலையலையாக கலைத்துறையினரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மிச்சம் உள்ள பொதுமக்களும் கலைத்துறை நண்பர்களும் அஞ்சலி செலுத்த வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவரது உடல் சென்னையில் இரவு 9 மணி வரைக்கும் அஞ்சலிக்கு அனுமதிக்கப்படும். பிறகு சென்னையை விட்டு பிறந்த மண்ணுக்கு பாரதி ராஜா புறப்படுவார். இயக்குனர் இமயம் இமயம் சரிந்ததுன்னு சொல்கிறத விட இமயமலையே சரிந்தது சொல்லணும். தமிழ் திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி டைரக்டர்னால் இவரை தான் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரிலாம் எல்லாரும் நினைக்கிற நேரம். நான் 4 சீன் நடிக்கலாம்னு வந்தேன் தமிழ்நாட்டுக்கு. டைரக்டர் ராமநாத சார்த்தை நான் ஒரு 40 வேலை செஞ்சாலும் ஒரு 4 பார்த்தா நடித்தாச்சு. எனக்கு ஒரு டைரக்டர் ஆகணுன்றது ஆசை. அந்த டைரக்டர் யாருன்னு கேட்டால் குருநாதரம் மனாசி மாணிக குருவா பாரே சார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எல்லாமே தெனாமட்டும் இல்லை. நான் சினிமாவுக்கு வர காரணமாக நான் என் தெய்வம் காரைக்குடி நாராயணன் இருக்கார். அவர் ஆஃபீஸ் கீழே டைரக்டர் பாரே சார் ஆஃபீஸுக்கு மேலே. அப்போ வந்து பழக்கம் பாரே சார்கிட்ட நான் சான்ஸே கேட்டுக்கேன், கண்டிஷன் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. மண்ணுக்கத்தை பண்ணி மேனாத்தட்டில் பிரிவுக்கு பாண்டியை சொல்கிறாரு, டைரக்டர் வர்றாரு, சந்தோஷப்பட்டேன். ஆகா, நான் வந்து 37 படங்கள் டைரக்டர் ராமநாதன் ஒர்க் பண்ணாலும் அவர் அனிமேஷன் ஏற்பாடு பண்ணுறவர். என்னுடைய போக்கு வந்து டைரக்டர் பாரா சார் மாதிரி வரணும். ஏன்னா அவருடைய படங்கள் மதுரையில் விழிப்புரியால் பாரதிராஜா படம் 16 பார்த்தேன். தேவி கலவில் கிடைக்கப்படல் பார்த்தேன்.
அம்மிக்கரையில் சிவபுரத்தில் பார்த்தேன். அப்போ காலகுணசாமி விஷயங்கள்லாம் பாஸ் கொடுத்தாங்க. ஜெயிப்பாளர் புதியவர் பார்த்தேன். மண்ணுக்கத்தப்பட்டு படம் அவர் பார்க்க வர்றாரு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் பாண்டிய சேவை வேலையாக டயர் வரலைன்ட்டார். அப்போ ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஆனால் முதல் டயர் சொல்லிட்டு டயர் பாராஜ் சார் நம்ம குருவான்னு நினச்சி வாழணும், அவர் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டது. அப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வரணும்னு சொல்லி ஃபோன் வருது. செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் பார்த்தார். மண்ணுக்கத்த பொண்ணு என்னுடைய முதல் படம் டைரக்ஷனை செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் டயர் பார்த்தார். பார்த்துட்டு வெளியே வந்தார். பாண்டியன் கை கொடுத்தார். நல்லா இருக்க பண்ணி யார் டைரக்டர் சார்? நான் தான் டைரக்டர் சார். ராமராஜன் யார்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு கேட்டார். ராம்நாத் சார்கிட்ட அப்படின்னு ஷாக் ஆகிட்டார். ராமநாதன் சார்கிட்ட போய்யா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற நாளைக்கு காலை பிரசாத் வீட்டுக்கு வாடினார். அங்கே இளையராஜான ரெக்கார்டிங் தேட்டர் பிரசாத் வீட்டுக்கு போனேன். 5000 கையில் கொடுத்து என் சொந்த படத்தை டைரக்ஷன் சொன்னார். அதை விட பாக்கி எனக்கு இல்லை. யார் மாதிரி டைரக்ஷன் வரணுமோ நினச்சோமோ அவரையும் முதல் படத்தை செகண்டாக மட்டும் படம் பார்த்துட்டு என் சொந்த படத்தை டைரக்ஷன் பண்ண சொன்னதை நான் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திரைப்படத்தை ஒரு வரலாறு படைத்த ஒரு தெய்வம் நமக்கு இல்லை. வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் கூட எண்ணிடலாம். அவர் அறிமுகப்படுத்த நட்சத்திரங்கள் அது நடிகரோ டெபியூஷன் எண்ணவே முடியாது. சினிமா பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சுவாசார் சொல்கிற மாதிரி இயக்குனர் சிகரம் ஏற்கனவே இல்லை நம்மகிட்ட. இன்றைக்கி இயக்குனர் எம்ஐஎம் இவங்க 2 பேருடைய பேரும் ஆண்டாண்டு காலத்தும் தமிழ்நாட்டை நிலைச்சி நிற்கும். டைரக்டர் சாருக்கு அவர் பையன் மனோஜ் மேலே ரொம்ப பிரியம். மனோஜ்னா உயிர். அதான் மனோஜ் கிரியேஷன்ஸ் பேர் வச்சு புதிய ஒரு படம் பண்ணார். மனோஜ் மகன் இறந்ததுலேருந்தே அவருக்கு மனசில் ஒரு இதாக இருந்திருக்கு. மகனே இல்லை நமக்கு எதுக்குன்னு அவர் தள்ளாகி நீ நம்ம போய் போயிட்டார். அவர் உடலும் உயிர்மை இல்லையா சொல்லலாம். அவருடைய புகழும் அவர் படுத்த படைப்புகளும் அவருடைய திரைப்படங்களும் இன்றைக்கும் என்னெல்லவா காட்சி. அதை டைரக்டரும் எதையாவது அண்ணன் பார்த்து படங்களை எங்கேயும் இன்றைக்கும் காலங்காலத்துக்கு ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் மிகப்பெரிய இழப்பு. பேச முடியல. அவர் அற்புதமான டைரக்டர். அவர் இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு எனக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களை வளர்த்து ஆளாக்குற ஆள் பாரதிராஜா. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி நாங்களும் சரி அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குறவர் அவர். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றது நினச்சி பாருங்கள். பேச முடியுமா அதை வச்சு பேச முடியுமா? அவரை பற்றி முடியாது. என்னென்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். பத்திரிகையில் கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இனிமேல் இல்லை. அவர் படைப்பு இருக்கும். அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. வேறு நான் என்ன சொல்கிறது? அவ்வளோதான். நோக்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது உள்ளே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே சொல்ல தயாராக இல்லை. ஓகே, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன நடக்கும். அண்ணன் தம்பிக்கு அடிக்க வருவோம். இவங்க ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் சண்டை வரும். அதெல்லாம் போடாதீங்கோ. இப்போ நான் சொன்னதே போடக்கூடாது. என்னென்னமோ நடந்திருக்கோம். அது தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு நான் என்ன மாதிரி ஆட்கள், இளையராஜா மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறோம். ஆகவே எதுவுமே நடக்கல. எல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்காரு. நல்ல ஆத்மா நல்லா போயிருக்காரு. அவரை இருந்து எப்படி பல டைரக்டர்களை உருவாக்குறாரோ அவருடைய படங்களை பார்த்து பல பேர் உருவாங்கிறது தான் விதி. என்ன அறிமுகப்படுத்தினது அவர் தான். செந்தூர பூவை பாட்டுகளை வச்சு என்ன வைரமுத்துவெல்லாம் அறிமுகப்படுத்தினது அவர் தான். இளையராஜாவுக்கு அவருக்கு முன்னாலே நாங்கள் மியூசிக் வந்துட்டு வந்தோம்ல 16 வயதில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். அதுபடி நாங்கள் ஆரம்ப பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்த மகான் இல்லை. தமிழ் உலகமுக்கும் வாழும் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய தமிழ் சினிமாவை மாபெரும் இயக்குனர். எனக்கு மிகப்பெரிய அவர் ஒரு பெரிய டைரக்டர் நினைப்பே இருக்காது. ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ கூட 2 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. வள்ளிமயில்னு ஒரு படத்தில் நான் டைரக்டரோடு நடித்தேன். தீவினை போட்டுன்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணேன். எப்பவுமே அவர் பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை, டைரக்டர்னு தான் சொல்லுவோம். எங்கள் டைரக்டர் அவர் தான். அனைவருக்கும் இமயம் சரிந்து விட்டது. இயக்குனர் இமயம். ஐயா பாரதி ராஜா அவர்கள் மூளை முடுக்கெல்லாம் மாடிகளில் கோட்டை கொத்தளங்கள் போன்று ஸ்டுடியோக்களில்
எடுக்கப்பட்டு கொண்டிருந்த சினிமாவை மூலை முடுக்கெல்லாம் ஓலை குடிசை காடு கழனி எல்லாம் கொண்டு சேர்த்தவர். மண் வாசனை மிக்க படங்களை தந்த இந்தியாவின் புகழ்மிக்க நமது மண்ணை சேர்ந்த தந்தை போன்ற திரை உலகுக்கு வெளிவகுத்த திருமிகு பத்மஸ்ரீ டாக்டர் பாரதி ராஜா அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. அவருடைய குமாரன் மனோஜ் அவர்கள் கதாநாயகன் இறந்துவிட்ட பொழுதே அவர் மிகவும் மனது ஒடிந்து போயிருந்தார். அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைவதாக. ஐயாவோட இடத்தை, பாரதி ராஜாவின் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. அப்படி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இதன் மூலம் பாரதி ராஜாவின் வழியில் எளிமையாக மண்வாசனை மிக்க படம் எடுக்கும் இளைஞர்களை ஊக்குவித்து புதிய இயக்குநர்கள் இந்த வழியில் எடுப்பவர்களுக்கு வருடத்திற்கு 10 படமோ 6 படமோ அரசு முழு உதவியும் செய்து இவர் வழியில் தமிழ்நாட்டின், தமிழ் வளத்தின், நம் இனத்தின் மண் வாசனை போன்ற ஒரு அற்புதமான படைப்புகளை தயாரிக்க அன்னார் பாரதி ராஜா அவர்களின் பெயரில் தமிழ்நாடு அரசு முழு உதவி, ஒரு கோடி என்றால் 1 கோடி, 2 என்றால் 2, அந்த மாதிரி ஒரு பண உதவி முழுமையாக செய்து புதியவர்களை இவர் விருதை அறிவித்து ஆரம்பிக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசை. நன்றியோடு வணக்கம். மட்டுமே சொந்தமான ஒரு சினிமா எளியவர்களுடைய ஆயுதமாச்சு. யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம். நமக்கு வந்து நாலேஜ் இருந்தால் போதும், நமக்கு சினிமா மேலே ஆர்வமாக ஒரு பேஷன் இருந்தால் போதும், வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு முதல் உதாரணம் அவர் தான். இன்றைக்கி வந்து நிறைய விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டராக வர்றவங்க எல்லாமே நிறைய உலக சினிமாக்கள் பார்க்குறாங்க, உலக சினிமாக்கள் பற்றி பேசுகிறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் 1970s பாரதிராஜா சார் எடுத்த படங்கள் பாருங்கள். அது பாடல்களை நீக்கிட்டு பார்த்தா இன்றைய உலக சினிமாவுக்கு தரமான ஈக்குவலான டெஃபினட்டான நல்ல படம். ஒரு 16 வயதில் ஆகட்டும், ஒரு முதல் மரியாதையாகட்டும், ஒரு புதிய வார்ப்புகள் ஆகட்டும், அதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு கிளாசிக்கல் சினிமா தான். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படைப்புகளை கொடுத்த எங்களுக்கெல்லாம் இயக்குநர்கள் எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி. நான்லாம் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னா பாரதிராஜா சார் படங்கள் பார்த்து தான். இன்றைக்கி இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90s வந்த டைரக்டர்கள் எல்லாருமே பாரதிராஜா சாருடைய பாதிப்பு, அவருடைய ரசிகர்களாக இருந்து சினிமாவுக்கு வந்தவர்கள் தான். அவர்களுடைய இழப்பு வந்து எங்களுக்கு வந்து இயக்குநர்களான எங்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. நன்றி. பாரதிராஜா சாரோட 16 வயதினிலே, கிழக்கே போமுறை, புதிய வார்த்தைகள், மண்வாசனை, முதல் மரியாதை, இதெல்லாம் கதையாகட்டும், திரைக்கதையாகட்டும், வசனமாகட்டும், பாடல்களாகட்டும், இசையாகட்டும், ஒளிப்பதிவாகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சாலிடாக, ஆர்கானிக்காக, யூனிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இப்போ வரல. வேறு டைரக்டர்கள் வந்து சிறப்பான படங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பாரதி ராஜா சாரோடது வந்து ஒரு தனி முத்திரை. முதல் மரியாதையெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உலக சினிமான்னு சொல்லுவேன். அது நிறைய படங்கள் வரும், அந்தந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும், ரசிப்போம், மறந்துடுவோம். ஆனால் பாரதி ராஜா சார் வந்து காலம் தாண்டி நிற்கிற படங்கள். இஸ் கிரேட், இ லிவ்ஸ் ஃபார் எவர். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபம். பாரதி ராஜா சார் வந்து நான் ஒரு 4-5 தடவை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அவரோட பிளெஸ்ஸிங் எனக்கு கிடச்சிது. அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ராங்காக மைண்டில் இருக்கிறது, காதலும் கலையும் பிரிக்கவே முடியாது, காதல் இல்லாமல் கலைஞன் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். அண்ட் அவருக்கு சினிமா மேலே உள்ள எவ்வளோ பெரிய காதல் அப்படின்றது அந்த பேச்சில் எனக்கு தெரிஞ்சது 4 வாட்டியும். அண்ட் 2 years பேக் மீட் பண்ணும்போது கூட நான் ஒரு கதை ஒர்க் பண்ணிருக்கேன், கதை எழுதிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரை எடுத்துகிட்டு ஒரு சினிமா நம்மளால் யோசிக்கவே முடியாது. கிராமத்தை அவ்வளோ அழகாக எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தவர். மிஸ் யூ சார். இப்படி ஒரு நாள் இங்கே நடக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அழுதே தீர்வோன்னு தெரியும். ஆனால் தீர்ந்தாலும் அது எப்படி தீரும்? அந்த மாதிரியான ஒரு அழுகை
வாரிசு அரசியலை பற்றின விமர்சனங்கள் தான் இருக்கும். ஆனால் இது வந்து 77க்கு அப்புறமேல வாரிசு சினிமா தான். ஒரு குழந்தைக்கு அப்பாவுடைய சாயல் இருக்கான்னு பார்ப்பாங்க. 77க்கு அப்புறமேல வந்த இயக்குநர்கள் எல்லாருக்கும் பாரதிராஜாவோட சாயல் தவறாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சினிமா சமூகத்தையே உருவாக்குனவர் பாரதிராஜா சார். நான் நேரடியாக அவர்கிட்ட பணிபுரியலைனா கூட பாக்யராஜ் சார்ட்ட வேலை செஞ்சதுனால எங்கள் எல்லாருக்குமே எங்கள் டைரக்டர்ன்ற ஒரு பெருமை, சந்தோஷம். எங்கள் அப்பா இறந்தப்போ எனக்கு என்ன அழுகை இருந்ததோ அதை விட அதிகம் பாரதிராஜா சாருடைய இந்த மறைவு. ஆனால் இது தவிர்க்க முடியாதது. ஆனால் பாரதிராஜா சாரோட பேர் எப்படி இருக்குன்னா, இன்னமும் சினிமானா பாரதிராஜா தான். இன்னைக்கு கூட நான் என்னுடைய எக்ஸில் பதிவிட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில் எனக்கு ஒருத்தர் சொன்னார், முந்தைய விட இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார், ஹீரோ மாதிரி ஆகிட்டீங்க, பாரதிராஜா பார்த்தாருன்னா உங்களை ஹீரோ ஆக்கிடுவார் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாரதிராஜா உங்களை பார்த்தாருன்னா ஹீரோ ஆக்கிடுவாருங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமா பாரதிராஜா, பாரதிராஜானா சினிமாங்கிற அளவுக்கு நம்ம மனசில் பதிஞ்சு போயிருக்கு. இப்போ மட்டும் இல்லை, காலத்துக்கு அப்படியே இருக்கும். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாதா இருந்தால் கூட அவருடைய சினிமா சரித்திரத்தில் இந்த 50 வருஷங்கிறது பொற்காலம். உங்களுடைய தலைவர், இயக்குனர், மாமனிதர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. நம்முடைய நடப்பு தயாரிப்பாளர்களை தோற்றுவித்த பிதாமகன், தமிழ் சினிமாவின் பிதாமகன். நான் 44 வருஷம் முன்னாடி அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க தான் சென்னைக்கே வந்தேன். அவரோட நெருங்கி பழகி அவரோட வாழ்ந்த பழகிய அனுபவங்கள், நாட்கள், பொழுதுகள் ரொம்ப இனிமையானது. தமிழ் சினிமா உள்ளவரை, தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கும் வரை அவருடைய பெயரும் புகழும் மறையாது. அது பொன்னெழுத்தினால் குறிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அவரோடு பழகிய நாட்களுக்காக நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். அவர் இல்லாத தமிழ் சினிமானது ஒரு மிகப்பெரிய வெற்றிடம். தமிழ் சினிமாவே பாரதிராஜாவுக்கு முன், பாரதிராஜாவுக்கு பின்னு தான் பிரித்து பேசணும். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் புகழ் என்றென்று வாழ்க. நன்றி. நிறைய பேசணும், ஆனால் பேச வேண்டியது எல்லாமே டைரக்டர்கிட்ட தான் பேசணும். பாரதிராஜா சார் இப்போ அவர் இல்லாமல் அவரை பற்றி பேசுகிறதுங்கிறது பெரிய துர்பாக்கியமான சூழ்நிலை தான் எனக்கு. நாங்கள் சினிமாவை தேடி வரும்போது ஒரு இரும்பு கோட்டையாக இருந்தது. ஒரு பெரியார் எப்படி தமிழ் சமுதாயத்தில் உடைச்செறிஞ்சு வந்தாரோ அந்த மாதிரி பாரதிராஜா சினிமாவில் வந்து யார் வேணாலும் டைரக்டர் ஆகலாம், யார் வேணாலும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முதலாக நாங்கள் டைரக்டராக வர்றதுக்கு முன்னால் அவங்கள மட்டும்தான் ஒரு பெரிய டைரக்டரை நினச்சது பாரதிராஜா மட்டும்தான். நான்லாம் அவர்கிட்ட என்னுடைய நண்பர் பாக்யராஜ் அவர் கூட ஒர்க் பண்ணார். நான் யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணலைனாலும் கூட மானசீகமாக எப்பவுமே என் மனசில் வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னுடைய மனசில் பாரதிராஜா சார். அந்த நேரத்து கூட ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நாளைக்கு இன்றைக்கி இது நடந்துருச்சு, இல்லைன்னா நாளைக்கு அவரை நேரடியாக சந்தித்து உட்காந்து பழைய கதைகளை எல்லாம் பேசி அவரை சிரிக்க வச்சு போகிறதா எல்லாம் பேசி பண்ணியிருந்தேன். ஆனால் என்னுடைய துரதிர்ஷ்டம் அவரை கடைசி நேரத்தில் பார்க்க முடியாமல் அவருடைய இது வந்து தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய முடியல. ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது இயக்குனர் சிகரம் என்பது அது மட்டும்தான் இருக்கலாம். அதாவது தமிழ் மக்களேன்னு சொல்லிட்டு வணக்கம் போடுற வந்து இந்த வணக்கத்தை இது யார் சொல்ல போகிறான்னு தெரியல. குரல் மட்டும்தான் கேட்க முடியும். இருக்க அந்த குடும்பத்துக்கு வந்து எல்லாம் தாங்குகிற இதயத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு பாரதிராஜா சார் வந்து மனோஜ் இறப்புக்கு அப்புறமே கொஞ்சம் அந்த மனநிலை உடைஞ்சுதான், மனம் உடைஞ்சுதான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அதனால தான் நான் பார்க்குறது கூட அவரை அவாய்ட் பண்ணேன். ஸோ நான் நல்ல என்னில் மூத்தவர், எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. மனோஜ் கூட நான் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன். இவர் கூட நடிக்க வேண்டியது அதுக்கு அன்ஃபார்ச்சுனேட் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் இது நமக்கு ஒரு நாள் வேதனை, அந்த குடும்பத்தாருக்கு தான் வந்து வாழ்நாள் முழுக்க வேதனையாக இருக்கும். அதனால் எதையும் தாங்குகிற எல்லாம் வல்ல அந்த இறைவன் வந்து
இந்த பலத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு எல்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு அவர் இயக்குனருமே மட்டுமல்ல, எங்கள் இயக்குநர்களுக்கே அவர் தான் காட்ஃபாதர். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட போய் சொன்னால் அவரே சாதாரண அசிஸ்டன்ட் இருந்தால் கூட சரி வந்து நின்று அவருக்காக அவருடைய பிரச்சனைக்காக போராடி வழிகாட்டுறவர் ஒரே மனிதர் அவர். இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ் ஆகட்டும், நடிகர்களாகட்டும், இல்லை டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் யாராக இருந்தாலும் சரி, பாரதிராஜா ஆணிவேர். அந்த ஆணிவேர்கள் வந்தது எல்லா கிளைகளும் அப்படி தான். உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா பாரதிராஜன் தான் மணிவண்ணன் விக்ரம சராசன் ரவிக்குமார் சொன்னாங்க. அப்படி ஒரு வழி வந்தாலும் அப்படி தான் வரும். இல்லை நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி, பாக்யராஜ் அசிஸ்டண்ட்டு, அதுக்கு பார்த்திபன், அப்புறம் பாண்டியராஜ் அசிஸ்டண்ட். இப்படி எந்த பக்கம் போனாலும் அவருடைய வழி இல்லாமல் யாருமே வந்திருக்கல சினிமாவில். அதான் முதல்லலாம் தமிழ் படங்கள் ஹிந்தி படங்களை பார்த்து தமிழ் படங்கள் எடுத்தாங்க. ஆனால் இவர் வந்தப்பறம் தான் அதை மாற்றி அமைச்சார். தமிழ் படங்களை பார்த்து ஹிந்தி படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ரெட் ரோஸ் வந்து சால்மான் சோமான் 16 வயது, அப்புறம் ரெட் ரோஸ் எல்லாமே அங்கேருந்து ராஜேஷ் கண்ணா வந்து இவர் கால்ஷீட் வெயிட் பண்ணி இவர் படம் எடுத்தாங்க. மற்றபடி அந்த மாதிரி வட இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாபெரும் இயக்குனர். சினிமாவை வந்து ரொம்ப கிராமத்தை உள்ளே கொண்டு வந்தவர். அதெல்லாம் செட்டு போட்டால் அப்போ ஒரு க்ளோஸ் டோராக இருந்துச்சு பெரிய லெவலாக. அதில் யார் வேணால் வரலாம், யார் வேணால் டைரக்ட் பண்ணலாம், யார் வேணால் நடிக்கலான்ற ஒரு பெரிய ஒரு கதவை திறந்து விட்டவர், பெரிய வாசலை திறந்து விட்டவர் தான் அவர் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மனோஜ்குமார் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. எப்போவுமே மனோஜ்குமார் என்னை பார்த்து ரொம்ப அன்பாக பேசுவாப்பில். அவருடைய இழப்பு, மக இழப்பு, அந்த இழப்பு இவர் ரொம்ப பாதிச்சிருக்கு. இல்லைன்னா இவர் இவ்வளோ சீக்கிரம் மரணம் அடைய வேண்டும். நல்ல திடகாத்திரமான உடம்பு, நல்ல தைரியமான மனசு அப்படி உடைச்சிட்டாரு. அதனால் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். நிச்சயமாக குடும்பத்துக்கெல்லாம் ஆதரவு தேர்வு காரணம் இறைவனை வேண்டுகிறேன். பாரதிராஜா பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்ட்ரைக் பீரியடில் நாங்கள்லாம் பயந்து ஒளிஞ்சிருக்கும்போது முன்னிருந்து நான் இருக்கேன் எப்படின்னா நெல்லுங்கடா அப்படி சொல்லி நின்று தைரியமாக நெஞ்ச நிமிர்த்தி வந்து அத்தனை பேர் காரெல்லாம் உடைச்சாங்க, கண்ணாடிலாம் உடைச்சாங்க. ஆனால் தைரியமாக வந்து வாங்கடான்னு அவரை பார்த்து எல்லாம் பயந்து ஓட ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து பாரதிராஜா சார் வந்தால் தான் இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய மரியாதையே வந்துச்சு. அதனால் பாரதிராஜா சார் ஆத்மா சாந்தி அடையும். அவர் மாதிரி இன்னொரு இதெல்லாம் நம்ம பேசிக்கிற எதுவுமே இல்லை. நமக்கு கிடைச்ச விதி அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தால் இன்னும் நிறைய சினிமாக்களை பல புரட்சி பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நடிகர் தலைவர் சிவாஜி சாரை வந்து அது வரைக்கும் அவர் எப்படி பார்த்துருந்தாங்க எல்லாரும். ஆனால் அவர் அப்படியே மாற்றி அமைத்து முதல் முறையாக ஒரு பெரிய படத்தை கொடுத்தவர் அவர் தானே. அவர் பாரதிராஜா சொல்லுவார், எனக்கு நிறைய அனுபவங்கள் பேசுவார். ஸ்ட்ரைக் பீரியடில் வந்து நேராக அவர் வீட்டுக்கு போயிடும் 6 மணிக்கு. அவர் வீட்டில் தான் சாப்பாடு எல்லாம் விடிய தன்னை அனுபவம் சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் கேட்க ரொம்ப ஸோ எப்படி வந்தார், எப்படி வேலை செஞ்சார், எப்படி அசிஸ்டண்ட்டாக இருந்தார், எப்படி போராடினார், எல்லாத்தையும் சொல்லுவார். முதல் மரியாதையில் அவர் முதல் நாள் பூஜையில் வந்து நடிகர் தலைவர்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு பாரதிராஜ் சொன்னார், சார் ஐயா நானும் உங்களை மாதிரி நடிகன் ஆகணும்னா சினிமாவுக்கு வந்தேன் கிராமத்தில். இப்போ நடிகர்கள் கேட்டார், அப்படியா எதை மாதிரி நடிகை நான் வந்தேன், நீ கண்ணாடியை பார்த்துருக்கேன் உங்கள் ஊரில் அப்படின்னு கேட்டார். அதையெல்லாம் நம்மகிட்ட சொல்லுவார், பகிர்ந்துக்கார். எதை பற்றியுமே குழந்த மாதிரி பேசுவார். பேசும்போது என்னை பார்த்தாலே வா செயல் வீரா வா அப்படின்னு கூப்பிடுவார். செயல் வீரான்னு என்னை கூப்பிடுவார். ஏன்னா அவரோட கூட தோல் நின்று போராட்டத்தை கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவர் தான் லைஃப் கூட அவரும் செல்லுமணி சார் தான் கொடுத்து விக்ரம சார் தான் கொடுத்தாங்க. அதனால் வந்து அவருக்கு வந்து எல்லாருமே கடமைப்பட்டிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, சினிமா உலகமே அவர் கடமைப்பட்டிருக்காங்க. நிச்சயமாக அவர் மாபெரும் இழப்பு. ஓகேப்பா சார் முன்னாடியா லெஃப்ட்டு ரெடியா? இல்லை பேசலாமா? இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இழப்பு நம்ம இழந்திருக்கோம். மதிப்புக்குரிய திரு பாரதிராஜா அவர்கள் இறந்தது திரையுலகத்துக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல். திரையுலகமே இன்னைக்கு திரண்டு வந்திருக்கு. பாரதிராஜா சார் வந்து சினிமாவே புரட்டி போட்டவர். கிராமத்துலேருந்து சிட்டிக்கு எப்படி வரணும், கிராமத்துக்காரங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு படம் எடுத்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. பெரிய பெரிய நடிகர்லாம் அவர் மூலிமா வந்தவங்க. இன்றைக்கி அவர் மறைவு வந்து திருப்பி இந்த மாதிரி ஒரு பாரதிராஜா நீ பிறக்க மாட்டாங்க. அதனால் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஆழமரங்கள் இறப்பதில்லை,
தமிழ் சினிமா இந்தி படங்களையும் பிற மொழி படங்களையும் பார்த்து சினிமா செய்த காலங்களில் தமிழ் சினிமாவை தமிழ் மண்ணை நோக்கி இழுத்துச் சென்ற வெளிச்சத்தை காட்டிய ஒரு மாபெரும் கலைஞர். தமிழகத்தில் எல்லோரும் அம்மா என்று கூப்பிடும் பொழுது அப்பா என்று கூப்பிட வைத்த ஒரே தந்தை தமிழ் சினிமாவை உலக அரங்கத்தில் தமிழனுடைய இதயத்தையும் அன்பையும் நேசிப்பையும் வெளிக்காட்டியவர் எங்கள் அன்பு தந்தை திரு பாரதிராஜா அவர்கள். கலைஞர்கள் எப்பொழுதும் இறப்பதே இல்லை. அதுவும் மகா கலைஞர்கள் அவர் இருந்த காலத்தில் மட்டுமில்லாமல் அவங்களுடைய படைப்புள் மூலம் சாகாவரம் பெறுகிறார்கள். அப்படி சாகாவரம் பெற்ற எனது தந்தை பாரதிராஜா இன்று அமைதியாக ஒரு பெட்டிக்குள் அடங்கி இருக்கிறார். ஒரு பெரிய ஆலமரம் அமைதியாகி படுத்திருக்கிறது. அந்த ஆலமரத்திலிருந்து வந்த விழுதுகளாக பாக்யராஜ், பார்த்திபன், என்னுடைய இயக்குனர், நாங்கள் எல்லோரும் அவர் அந்த மரத்தில் வந்த தொற்றிக்கொண்டு சினிமாவை கற்றுக்கொண்டு இன்று அவர் முன்னே நாங்கள் தலைவணங்கி அவர் கால் தொட்டு நாங்கள் நிற்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்த வேகம், ஒரு மின்னலை போல அவர் மனிதர்களிடம் பழகுவது, மனதில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக ஒரு துளி கூட யோசிக்காமல் தன்னை வெளிப்படுத்துவது என்று எல்லா மணித்துளிகளிலும் அவர் கலைஞனாகவே வாழ்ந்தார். என் தாய் தந்தையருக்கு கூட நான் இவ்வளவு கடமைப்பட்டதல்ல. எங்கள் தந்தையார் பாரதிராஜாவுக்கு நான் அவ்வளவு பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி தாய் தந்தையர் இல்லாமல் நான் இந்த பூமியில் வந்திருக்க முடியாதோ, அதேபோல் என் தந்தை பாரதிராஜா இல்லாமல் இந்த சினிமா என்னும் இந்த ஆகாயத்திற்குள் நான் பிரவேசிக்கவே முடியாது. வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன். அவர் நம்மளோடு எப்பொழுதும் இருப்பார். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அவர் நம்ம கூட இருப்பார்.